அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பைத்தான்ல வேரியபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா வேல்யூஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வேரியபிள் அப்படின்னா ஒரு கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர்னு என்னது, ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி, ஸோ அடுத்து ஃபார் ஸ்டோரிங் டேட்டா வேல்யூஸ். ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, வேரியபிள்னா ஒரு பாக்ஸு. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சுட்டு இதை நம்ம எப்படி பைத்தானில் அப்ளை பண்ணணும் பார்க்கணும். ஸோ இதோட சின்டெக்ஸை பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சின்டெக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, அவங்க ஒரு இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும், ஒரு ஃபார்மேட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஃபார்மேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு எழுதணும்னா அது தப்பாயிடும். சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வேரியபிள் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நீங்கள் எப்படி பைத்தானில் அப்ளை பண்ண ஒரு சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. சரியா? ஸோ எப்போவுமே ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் இருக்கிறது வேரியபிள் நேம், வலது பக்கம் இருக்கிறது அதோட வேல்யூ. சரியா? சரி, இப்போ இந்த சின்டெக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியணும்னா, அந்த வேல்யூ என்ன ஆகுதுன்னா அந்த வேரியபிள் நேம்ல ஸ்டோர் ஆகுதுன்னு நீங்கள் இமேஜின் பண்ணணும். சரியா? அது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, நடுவில் இருக்கிற ஈக்குவல் ஆப்ரேட்டர் தெரியுமா? ஸோ அது என்ன பண்ணும், அதனுடைய ஈக்குவலுக்கு வலது பக்கம் இருக்கிற வேல்யூவை எடுத்து இடது பக்கம் இருக்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். இதுதான் என்னது, ஈக்குவல் ஆப்ரேட்டரோட வேலை. ஓகேவா? சரி, ஸோ நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் ஈக்குவல் டு 20. ஸோ இப்போ இந்த ஈக்குவலுக்கு இடது பக்கம் இருக்கிறதா என்னது, வேரியபிள் நேம், வலது பக்கம் இருக்கிறது வேல்யூ. சரியா? ஸோ அப்போ ஏஜ் அப்படிங்கிற என்னது, ஒரு வேரியபிள் நேம், 20 அப்படிங்கிறது வேல்யூ. ஸோ இந்த 20 அப்படிங்கிற வேல்யூவை எடுத்து என்ன பண்ணும், ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். அது யார் பண்ணுவா, நடுவில் இருக்கிற இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் தான் என்ன பண்ணும், அந்த 20 அப்படிங்கிற வேல்யூ எடுத்து ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். சரியா? சரி, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குமா? சரி, பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு விஜயந்தி. ஸோ இங்கே நேம் அப்படிங்கிறது என்னது, வேரியபிள் நேம். ஈக்குவல் டு ரைட் சைடு இருக்கிற விஜயந்தி அப்படிங்கிறது என்னது, ஒரு வேல்யூ. அப்போ என்ன பண்ணும், இந்த நடுவில் இருக்கிற அந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், விஜயந்தி அப்படிங்கிற வேல்யூவை எடுத்து என்ன பண்ணும், நேம் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். சரியா? ஸோ இப்படி தான் என்ன நடக்கும், வேரியபிள் ப்ராசஸே நடக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். A variable can only store one value at a time. அதாவது வேரியபிள் என்ன சொன்னோம், ஒரு பாக்ஸ்ன்னு சொன்னோமா? ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும் அட் அ டைமில். நீங்கள் இன்னொரு வேல்யூ கொண்டு ஸ்டோர் பண்ண போனீங்கன்னா பழைய வேல்யூ என்ன ஆயிரும், எரேஸ் ஆயிரும். இதுதான் வேரியபிள் கான்செப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. சரியா? சரி, ஸோ இது இந்த பிரிண்ட்னா என்ன, இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதை நம்ம வரப்போகிற வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய கான்செப்ட் மட்டும் புரிச்சுப்போம். சரியா? ஸோ இப்போ என்னது, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, ஏஜ் ஈக்குவல் 20. இந்த லைனை பைத்தான் படிக்குது. ஸோ படிக்கும்போது என்ன பண்ணும், இங்கே ஏஜ் அப்படிங்கிற என்னது, ஒரு வேரியபிள் நேம், 20 அப்படிங்கிறது வேல்யூ. சரியா? அப்போ என்ன பண்ணும், இந்த லைனை படித்தோடனே நம்மளுடைய மெமரியில் என்ன பண்ணும், ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு ஒரு இடத்த ஒதுக்கிறோம். ஸோ அப்போ மெமரியில் ஒரு இடத்த ஒதுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணிடும், ஏஜ்னு ஒரு பேரை எழுதிடும். ஸோ இப்போ அந்த வேரியபிள் அந்த இடம் இருக்குது தெரியுமா, அந்த இடத்துல கொண்டு என்ன பண்ணும்னா 20 அப்படிங்கிற வேல்யூ தூக்கி என்ன பண்ணிடும், ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பைத்தான் படிக்கும்போது என்ன பண்ணும், பார்க்கும் ஏஜ் அப்படிங்கிற வேரியபிள் அந்த இடம் ஆல்ரெடி அங்கே இருக்கான்னு பார்க்கும். மெமரியில் பார்த்தா ஆல்ரெடி இருக்குது, ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஒரு இடம் ஆல்ரெடி ஒதுக்கி இருக்கு. ஸோ அங்கே கொண்டு என்ன பண்ணும், இந்த 30 கொண்டு ஸ்டோர் பண்ண போகும்போது பார்த்தா உள்ளுக்குள்ள ஆல்ரெடி யார் இருக்கா, 20 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ என்ன பண்ணும்,
அது பழைய வேல்யூ தானே, அதை எரேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து 30 அப்படிங்கிற வேல்யூக்கு என்ன பண்ணிடும், ஸ்டோர் பண்ணிடும். எதுக்காண்டி பழைய வேல்யூ எரேஸ் பண்ணிடுது, ஏன்னா ஏஜ் அப்படிங்கிற அது வந்து ஒரு வேரியபிள் தானே. ஸோ வேரியபிளில் ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் பழைய வேல்யூ 20 எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக ஏஜ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம், ஏஜ் ஈக்குவல் டு 30 கொடுத்துருக்கோமா. ஸோ அந்த 30 அப்படிங்கிற வேல்யூ கொண்டு என்ன பண்ணிடும், அங்கே ஸ்டோர் பண்ணிடும். இப்போ அடுத்து பார்த்தோம்னா பிரிண்ட் ஏஜ். ஸோ பிரிண்ட் என்ன பண்ணுது, ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து ஸ்க்ரீனில் காமிச்சிடும். ஸோ இப்போ ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது, இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது, 30 தானே இருக்குது. ஸோ அவுட்புட்டில் நமக்கு என்ன வரும், 30 தான் ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் நடக்குது, வேரியபிள் அதோட வேலையை செய்யுது. ஓகேவா, சரி. இப்போ அடுத்து பார்த்தோம்னா ரூல்ஸ் ஃபார் நேமிங் வேரியபிள்ஸ். இப்போ வேரியபிள் நேம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கொடுக்குறோம் ஏஜ் நேம்னு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் நேம் நம்ம கொடுக்கறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. இந்த விதிமுறைகள் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வேரியபிள் நேம் நீங்கள் எழுதுறீங்கன்னா, ஒரு வேரியபிள் நேம் இங்கே உருவாக்க போகிறீங்கன்னா அதோட வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்போவுமே ஒன்று என்னது, லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணும், அதாவது ஆல்ஃபபெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணும். அது ஸ்மாலாக இருக்கலாம், கேபிட்டலாக இருக்கலாம். இல்லைன்னா அண்டர் ஸ்கோரில் தான் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ கீழே பாருங்கள், நேம் ஈக்குவல் டு ஜான். இதில் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற நேம் வந்து என்ன தான், வேரியபிள் நேம். அப்போ வேரியபிள் நேம் எதில் தான் ஸ்டார்ட் ஆகணும், மேலே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒன்று ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகணும், இல்லைனா அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகணும். நமக்கு ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு, அப்போ இது கரெக்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு வேலிட். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற அண்டர் ஸ்கோர் நேம் அதான் வேரியபிள் நேம். அப்போது அந்த வேரியபிள் நேம் எதில் ஸ்டார்ட் ஆகுது, அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுவும் கரெக்ட். ஓகேவா, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா cannot ஸ்டார்ட் வித் ஏ நம்பர். நம்பரில் மட்டும் வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆகவே கூடாது. நீங்கள் ஒரு வேரியபிள் நேம் உருவாக்குறீங்க, அந்த உருவாக்கும் போது அதில் மொதல் எழுத்து நம்பராக இருக்கக்கூடாது. மொதல் எழுத்து என்னவா தான் இருக்கணும், ஒன்று ஆல்ஃபபெட்டாக இருக்கணும், இல்லைனா அண்டர் ஸ்கோராக தான் இருக்கணும். நீங்கள் நம்பரில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் நேம் ஈக்குவல் டு இன்வேல்யூ இப்படி கொடுத்தீங்கன்னா இது என்னது, தப்பு. என்றைக்குமே ஸ்டார்டிங் வந்து நம்பரில் கொடுக்கக்கூடாது வேரியபிள் நேம் உருவாக்கும் போது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் வந்து என்னெல்லாம் எதெல்லாம் உள்ள வச்சுருக்கோம்னா, நம்பர்ஸை வச்சுருக்கோம், லெட்டர்ஸை வச்சுருக்கோம், அண்டர் ஸ்கோரை வச்சுருக்கோம். சரியா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், யூசர் 1 ஈக்குவல் டு அலைஸ். இங்கே வந்து யூசர் 1 அப்படிங்கிறதா என்னது, வேரியபிள் நேம். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னது நம்பர் கொடுத்தா எரர் வரும்னு சொன்னீங்களே, நம்பர் வந்து எங்கே தான் கொடுக்கக்கூடாது, ஸ்டார்டிங்கில் தான் கொடுக்கக்கூடாது. அதை வந்து எண்டிங்லேயோ இடையிலையோ கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா, ஸோ இது வந்து வேலிடு, கரெக்ட். இப்படி கொடுத்தா எந்த ஒரு எரரும் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, யூசர் அண்டர் ஸ்கோர் நேம் அண்டர் ஸ்கோர் 2. இது வந்து என்னது, ஒரு வேரியபிள் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அண்டர் ஸ்கோர் வருதா. ஸோ அண்டர் ஸ்கோர் வந்து என்ன பண்ணுது, நடுவில் வருது, ஒவ்வொரு வார்த்தைக்கு இடையில வருது. 2 வந்து கடைசியாக வருது நம்பர். ஸோ எப்பவுமே நம்பர் வந்து இடையிலையும் வரலாம், கடைசிலையும் வரலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் வரக்கூடாது, கவனிக்க வேண்டிய விஷயம். நோ ஸ்பெஷல் கேரக்டர் அலோடு. ஸ்பெஷல் கேரக்டருங்க அலோவ் பண்ணவே பண்ணாது. ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்தாலே எரர் தான். ஸோ அது என்ன ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், நேம் டாலர் இப்படி போட்டாலே தப்பு தான். இங்கே நேம் டாலர் போட்டால் முடிஞ்சு போச்சு. வேரியபிள் நேமில் ஸ்பெஷல் கேரக்டர் அலோவ் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் நேம் போட்டால் இதுவும் தப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னா என்ன பண்ணணும், நடுவில் நீங்கள் வந்து அண்டர் ஸ்கோர் போடலாம், மைனஸ் மட்டும் போடக்கூடாது. ஓகேவா, ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான் அலோடு, அதுவும் யார், அண்டர் ஸ்கோர் மட்டும் தான். ப்ரோக்ராமிங்கை இந்த வேரியபிள் நேம் கொடுக்குற பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்டர் ஸ்கோரை தவிர நீங்கள் வேறு எதை கொடுத்தாலும் தப்பு. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், மைனஸ் கொடுத்துருக்கோமா, அதுவும் தப்பு. ஸோ எரர் அடிச்சிடும், ப்ரோக்ராம் எரர் அடிச்சிடும், ஒர்க் ஆகாமல் போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தான் கீவேர்ட், அதை நீங்கள் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பைத்தான் கீவேர்ட்ஸ் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இஃப், ஃபாரு, கிளாஸு, ஒயிலு, இது மாதிரி சில கீவேர்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வேரியபிள் நேமாக பயன்படுத்தக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈக்குவல் டு 5. இங்கே ஃபார் அப்படிங்கிறது நம்ம வேரியபிள் நேமாக கொடுத்துருக்கோமா, அந்த ஃபார் வந்து ஒரு பைத்தானுடைய கீவேர்டு. இதை வந்து நீங்கள் வந்து வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பு, ப்ரோக்ராம் ரன் ஆகுது, எரரில் அடிச்சிடும்.
அடுத்து பைத்தான் வேரியபிள் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நேம் ஈக்குவல் டு டாம், அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு செரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து எல்லாமே ஸ்மாலில் இருக்குது, செகண்ட் நேம் வந்து மொதல் எழுத்து மட்டும் கேபிட்டல், மீதி எல்லாமே ஸ்மால். ரெண்டுமே என்னதான் ஒரே மீனிங் தான், நேம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ஒரே அர்த்தம் தான். ஆனால் பைத்தான் இது என்ன பார்க்கும்னா தனித்தனி வேரியபிளாக பார்க்கும். ஓகேவா? அப்போ ரெண்டுமே என்னது டிஃப்ரெண்ட் வேரியபிளாக பைத்தான் கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது நேமிங் வேரியபிள். ஒரு நேமை வந்து நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் நேம் நீங்கள் பைத்தானில் நீங்கள் உருவாக்க போகிறீங்கன்னா நீங்கள் இவ்வளோ இதை ஃபாலோ பண்ணணும். சரியா? முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா என்னது ஸ்பெஷல் கேரக்டர் அலோவ் பண்ணவே கூடாது. அண்டர் ஸ்கோரை தவிர வேறு எதையுமே கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் நம்பரை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுக்காதீங்க. ஓகேவா? ஸ்டார்டிங் என்றைக்குமே ஒன்று லெட்டராக இருக்கணும், இல்லைன்னா அண்டர் ஸ்கோராக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ஒரு வேரியபிள் நேம் உருவாக்கக்கூடிய விதிமுறைகள். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி நாம் வந்து பைத்தானில் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸை பற்றி பார்த்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட ஒப்பிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நம்மளுடைய விஜயந்தி கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண வராங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோடைய அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுப்போம். ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க ஃபில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நேமில் தான் என்ன பண்ணுவாங்க, ஆண்டோனி கிளாட்சன், ஏஜ் வந்து 29. ஸோ மார்க் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மார்க்கை எழுதுவாங்க. இப்போ மேரீடு அப்படின்னு கேட்டால் எஸ் ஆர் நோ. இப்போ அவங்க என்ன எஸ்ன்னு அதை டிக் பண்ணுறாங்க. சரியா? சரி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சரி. இப்போ இதில் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஆண்டோனி கிளாட்சன் ஓகேவா, வேறு 29, வேறு இந்த 77.8, அப்புறம் எஸ். ஸோ இது எல்லாமே என்னதுன்னா நமக்கு ஒரு டேட்டா, அந்த ஸ்டூடெண்டோட டேட்டா நமக்கு கிடச்சிட்டு. ஓகேவா? சரி. இப்போ இந்த டேட்டாவை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக இருக்குது. இங்கே ஆண்டோனி கிளாட்சன் அப்படிங்கிற டேட்டாவை பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஆல்ஃபபெட் ஆர்டரில் கேரக்டரில் இருக்குது. சரியா? ஆல்ஃபபெட்டில் இருக்குது. ஏஜ் அது 29, ஸோ அது வந்து ஒரு நம்பரில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 77.8, இதுவும் நம்பரில் தான் இருக்குது, பட் என்ன நம்பரு பாயிண்ட் வச்ச வேல்யூவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேரீடு, எஸ்ன்னு டிக் பண்ணியிருக்காங்க, ஆம் இல்லை, அதாவது எஸ்ஆர் நோ. ஸோ இந்த மாதிரி டைப்பில் இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு கிடைச்ச அந்த டேட்டா எல்லாமே ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம்னா டேட்டா டைப்புன்னு சொல்லுவோம். சரி. இதை நம்ம எப்படி பைத்தானுக்கு நம்ம சொல்ல போகிறோம், இப்போ நமக்கு தெரியுது ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஃபுல்லாக ஆண்டோனி கிளாட்சன் ஃபுல்லாக என்னது ஏபிசிடியில் அந்த ஆல்ஃபபெட்டில் இருக்குது. 29 வந்து நம்பரு, 77.8 வந்து ஒரு பாயிண்ட் வச்ச வேல்யூ, புள்ளி வச்ச நம்பரு, எஸ்ஆர்னோனா ஆமாம் எஸ். ஸோ இதெல்லாம் ஒரு டைப்பில் இருக்குது. இதை நம்ம எப்படி பைத்தானில் சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், அந்த ஆண்டோனி கிளாட்சன், ஸோ அந்த ஃபுல்லாக ஆல்ஃபபெட்டில் இருக்கா, அது வந்து என்னதுன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புன்னு சொல்லுவாங்க பைத்தானில். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 29 இருக்குது தெரியுமா, அது வந்து நம்பர்னு சொல்லுவாங்க, நம்பர் டேட்டா டைப். அடுத்து பார்த்தீங்கன்னா 77.8 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டெசிமல் டேட்டா டைப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பூலியன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்ட்ரிங்கு, நம்பரு, டெசிமலு, பூலியன் இப்படி சொன்னாதான் பைத்தானுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னது டேட்டா டைப். அப்போ ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கிட்டால் அந்த டேட்டா டைப்பை என்ன தான் வச்சுருக்கோம், ஒன்லி ஆல்ஃபபெட் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் டேட்டா டைப்னா அது ஒன்லி நம்பர்ஸை தான் வச்சுருக்கோம், அது 1 2 3 இது மாதிரி நம்பர்ஸை தான் வச்சுருக்கோம். டெசிமல் அப்படின்னா அதுவும் நம்பரை தான் வச்சுருக்கோம், ஆனால் என்னது பாயிண்ட் வச்ச நம்பர், புள்ளி வச்ச நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணுற டேட்டா டைப் என்னது டெசிமல் டேட்டா டைப். அடுத்து பார்த்தீங்கன்னா பூலியன், அது வந்து என்னது எஸ்ஆர் நோ, ஆம் இல்லை, அந்த மாதிரி இது. அப்போ நம்ம அதாவது பைத்தான் எப்படி எடுத்துக்கோம்னா எஸ் நோ அப்படி எடுத்துக்காது, ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூனா எஸ், ஃபால்ஸ்னா நோ. ஓகேவா? அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஸ்ன்னு டிக் பண்ணியிருக்காங்களா, அப்போ பைத்தான் அதை எப்படி எடுத்துக்கிடும், பூலியன் டேட்டா டைப்பில் ட்ரூ அப்படிங்கன்னு எடுத்துக்கிடும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது டேட்டா டைப்புன்னு சொல்லுவாங்க. அப்போது டேட்டா டைப் அப்படின்னா என்னதுன்னா, நாம் ஒரு டேட்டா கொடுக்குறோம்,
அந்த டேட்டா வந்து என்ன டைப்பில் இருக்குது, அது ஸ்ட்ரிங்கில் இருக்கா, நம்பரில் இருக்கா, டெசிமலில் இருக்கா, பூலியனில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி டைப்பை தான் என்ன இந்த மாதிரி டைப்பை குறிக்கிறது டேட்டா டைப்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், டேட்டா டைப் பற்றி ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ பைத்தானில் இந்த டேட்டா டைப் எப்படிலாம் கொடுப்பாங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம். சரி, ஸோ இப்போ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு சொல்கிறோமா? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னதுன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அதாவது என்னது, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்னா கேரக்டருடைய தொடர்ச்சின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டருக்குள்ளே என்னெல்லாம் இருக்கலாம், லெட்டர்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், வேர்ட்ஸு, சிம்பிள்ஸ் எப்படினாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த தொடர்ச்சி தான் சொல்லுவோம், நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். சரி, அப்போது நான் இதை எப்படி நான் பைத்தானுக்கு கொடுக்கணும், நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுக்குறேன், அதை எப்படி பைத்தானுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், என்க்ளோஸ்ட் இன் சிங்கிள், டபுள் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ். நீங்கள் சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுக்கலாம், ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுக்கலாம். சரியா? சரி, அப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டருக்கு தெரியுமா, அதை நம்ம எதுக்குள்ளே கொடுக்கணும், சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து கொடுக்கலாம், இல்லைனா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து கொடுக்கலாம், இல்லைனா ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்தும் கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். சரியா? சரி, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா விஜயந்தி கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் விஜயந்தி கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் தொடர்ச்சி வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்கு. அது எப்படி கொடுக்குறோம்னா பாருங்கள், சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறோம். அப்போ சிங்கிள் கோட்ஸ் போட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அதை என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கணும். ஏன்னா சிங்கிள் கோட்ஸ் போட்டிருக்கீங்களா, அப்போ இது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இந்த டேட்டா வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப்னு அதை எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ரக்ஸரின் அட் 1996 போட்டிருக்கோம். இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன சொன்னோம், ஸ்ட்ரிங்னா ஒன்லி என்ன லெட்டர்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் கிடையாது. அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், லெட்டர்ஸும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்கலாம், என்னது ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கலாம், சிம்பிள்ஸ் இந்த மாதிரியும் இருக்கலாம். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரக்ஸரின் அப்படிங்கிறது ஒரு லெட்டர்ஸ், அட் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள், 1996 நம்பர். ஸோ இந்த மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோமா, அப்போது மூணையும் கொடுத்துருக்கோம், மூணையும் சேர்த்து ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்கோம், ஒரு வேர்டாக கொடுத்துருக்கோம். ஆனால் மேலே பாருங்கள் டபுள் கோட்ஸ் போட்டிருக்கோமா. ஸோ டபுள் கோட்ஸ் போட்டதுனால பைத்தான் இதை எப்படி எடுத்துக்கிடும்னா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிடும், ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாவாக எடுத்துக்கிடும். நான் கொடுத்த டேட்டாவை என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் டைப்பாக எடுத்துக்கிடும். காரணம் மேலே டபுள் கோட்ஸ் போட்டு என்ன பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே ரக்ஸரின் அட் 1996 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டபுள் கோட்ஸை பார்த்தோன்னே இது ஒரு ஸ்ட்ரிங் டைப்னு எடுத்துக்கிடும் இந்த வேல்யூவை. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை நான் எதுக்குள்ளே கொடுத்துருக்கேன், ட்ரிபிள் கோட்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ அப்படி கொடுத்தவரை என்ன பண்ணும், இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப்பாக தான் எடுத்துக்கணும் அந்த வேல்யூவை. அப்போது நீங்கள் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தாலும் சரி, டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தாலும் சரி, ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தாலும் சரி, அது என்ன பண்ணும், ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம மேலே ரெண்டாவது பாயிண்டில் சொல்லியிருக்கோம், என்க்ளோஸ்ட் இன் சிங்கிள், டபுள் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, இங்கே விஜயந்தி கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் நான் போட்டிருக்கேன்னா, அப்போது அங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணனா கண்டிப்பாக சிங்கிள் கோட்ஸை நான் க்ளோஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டுக்கு அடுத்து நான் சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஒரு சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ரக்ஸரின்னு பாருங்கள், டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ண 1996 அப்புறம் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி கீழே பாருங்கள், 1க்கு முன்னாடி ட்ரிபிள் கோட்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி முடியும் போது 0க்கு அப்புறம் ட்ரிபிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் என்னது ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? இது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து பார்த்தோம்னா நியூமரிக் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இந்த நியூமரிக் டேட்டா டைப்பில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டிஜரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்டிஜர் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஹோல் நம்பர், ஒரு முழு எண்ணை தான் சொல்லுவோம் இன்டிஜர்னு சொல்லுவோம். அந்த முழு எண் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னதுன்னா, புள்ளி வைக்காத நம்பராக இருக்கணும். புள்ளி வச்சு வராத நம்பரை என்ன சொல்லுவோம், இன்டிஜர்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள், 11, அது ஒரு இன்டிஜர். நம்ம 11 அப்படி ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா பைத்தான் அது எப்படி பார்க்கும்னா,
இது ஒரு இன்டிஜர் டைப்னு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த நம்பர் பக்கத்தில் எந்த ஒரு புள்ளி வச்ச எந்த ஒரு வேல்யூ வரல பார்த்தீங்களா, அதனால் இது ஒரு இன்டிஜர்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி 22 அதையும் என்ன பண்ணும், ஒரு இன்டிஜராக எடுத்துக்கணும். ஏன்னா பக்கத்தில் புள்ளி வச்சு வரல பார்த்தீங்களா, அதனால் அது இன்டிஜர் வேல்யூவாக எடுத்துக்கணும். அதே மாதிரி -33. ஸோ மைனஸில் வந்தாலும் மைனஸில் இங்கே ஒரு நம்பரை கொடுத்தாலும் பாயிண்ட் வச்சு கொடுக்கல, அதனால் அது ஒரு இன்டிஜர் டைப்பாக எடுத்துக்கணும். 0 இதுவும் என்னது, ஒரு இன்டிஜர் வேல்யூவாக எடுத்துக்கணும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் வந்து என்னதுன்னா நம்பர்ஸ் வித் டெசிமல் பாயிண்ட். புள்ளி வச்சு வர்ற வேல்யூ ஃபுல்லாக அது எப்படி தான் பைத்தான் எடுத்துக்கணும், ஃப்ளோட் டைப்பில் தான் எடுத்துக்கணும். ஓகேவா. எக்ஸாம்பிள் இப்போ கீழே பாருங்கள் 22.35 வந்துட்டான். அப்போ புள்ளி வச்சு நம்பர் தான், ஆனால் புள்ளி வச்சு நம்பர், அப்போ இது ஃப்ளோட் டேட்டா டைப். கீழே பார்த்தீங்கன்னா 43.55. ஓகே, அப்போ புள்ளி வச்சு வந்துட்டா நீ ஃப்ளோட் டேட்டா டைப். அப்படி தான் என்ன பண்ணும், பைத்தான் எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவோம், நம்ம மேக்ஸிமம் என்னது மேக்ஸில் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். சரியா, நீங்கள் மேக்ஸ் டேட்டா நிறைய கால்குலேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த 3+5j இமேஜினரி பார்ட்ஸ் வச்சு வரும். ஓகேவா. இந்த 5j 6j இது மாதிரி ஒரு ஜேல முடிய மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டுனா அது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்னு எடுத்துக்கணும். ஆனால் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸை பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஃபோக்கஸ் இன்டிஜர், ஃப்ளோட், இந்த ரெண்டு தான் என்ன பண்ணுவோம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். சரியா. அப்போ புள்ளி வச்சு வராத நம்பரை, புள்ளி வைக்காத நம்பரை என்ன சொல்லுவோம், இன்டிஜர்னு சொல்லுவோம். புள்ளி வச்ச நம்பரை ஃப்ளோட் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஓகேவா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பூலியன் டேட்டா டைப்ஸ். ஓகேவா. பூலியன் டேட்டா டைப்ஸ் எடுத்துட்டாலே என்னதுன்னா அதில் 2 வேல்யூ தான் இருக்கும். ஸோ இதில் போட்டிருக்க லாஜிக்கல் வேல்யூஸ், அதில் 2 வேல்யூ தான். ஒன்று ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேவா. ட்ரூனா என்னது, நம்ம சரி ஆம்னு சொல்லுவோமா, எஸ் சொல்லுவோம், இல்லைன்னா ஆம்னு சொல்லுவோம், இது ட்ரூன்னு அர்த்தம். ஃபால்ஸ்னா இல்லைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நோன்னு சொல்லுவோம். நம்ம வாய்மொழியில் இல்லை இல்லைன்னா நோ அப்படி சொல்லுவோமா, அது பைத்தான் எப்படி எடுத்துக்கணும், ஃபால்ஸ்னு எடுத்துக்கணும். சரியா. ஸோ இதுதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் இஸ் ஆக்டிவ். ஸோ இங்கே இஸ் ஆக்டிவ் அப்படிங்கிறது என்னது, ஒரு வேரியபிள் நேம். ஈக்குவல் டு ட்ரூ. அப்போ ஈக்குவல் டு என்ன பண்ணுது, அந்த ட்ரூ அப்படிங்கிற வேல்யூவை எடுத்து இஸ் ஆக்டிவ் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுது. அந்த ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ என்ன டேட்டா டைப், நான் அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அந்த வேல்யூ வந்து என்ன டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப். ஓகேவா. ஸோ இதுதான் டேட்டா டைப். இன்னும் இதை தாண்டி நிறைய டேட்டா டைப் இருக்குது, நம்ம அது அடுத்தடுத்து இன்னும் தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த டேட்டா டைப் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர், ஃப்ளோட், பூலியன் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்றைக்கி நாம் பைத்தானில் எஸ்கேப் சீக்வன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஓகேவா. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா கண்டிப்பாக பேக்ஸ்லாஷ் போட்டு தான் இது வரும். ஸோ இந்த எஸ்கேப் சீக்வன்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக பேக்ஸ்லாஷ் போடுவீங்க. அந்த பேக்ஸ்லாஷ்க்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணுவீங்க. சரியா. ஸோ இது வந்து என்னது, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இது நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாட்டும் ஒயிட் ஸ்பேஸு, இல்லை ஏதாட்டும் சிம்பிள், இல்லைன்னா ஏதாட்டும் கேரக்டரை நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாட்டும் நீங்கள் ஒன்று காமிக்கணும் அப்படின்னா என்னது, இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா. ஏன்னா ஒரு சில சிம்பிளை வந்து பைத்தானால் காமிக்க முடியாது, ஒரு சில சிம்பிள் ஒரு சில கேரக்டர்லாம் பைத்தானால் காமிக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் மூலமாக என்ன பண்ணுறோம், அதை நம்ம ஷோ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா /n. இந்த /n அப்படி தான் என்னது, எஸ்கேப் சீக்வன்ஸ். ஓகேவா. இது இந்த /n. ஓகேவா. பார்த்தீங்களா, அந்த கேரக்டருக்கு முன்னாடி ஸ்லாஷ் இருக்கும் கண்டிப்பாக, அதான் என்னது எஸ்கேப் சீக்வன்ஸ். இங்கே n அப்படிங்கிற கேரக்டருக்கு முன்னாடி ஸ்லாஷ் இருக்கா, ஸோ அதான் இது ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் சொல்கிறோம். ஸோ /n அப்படின்னா நியூ லைன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா /t அப்படின்னா ஹரிசாண்டல் டேப் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்குமா, இதுனா பேக்ஸ்லாஷ்னு அர்த்தம். அடுத்து என்னது, ஒரு ஸ்லாஷ் போட்டு சிங்கிள் கோட் போட்டிருக்குமா, இது சிங்கிள் கோட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இதுனா டபுள் கோட் அப்படின்னு அர்த்தம். ஸோ /b அப்படின்னா பேக் ஸ்பேஸ்னு அர்த்தம். ஓகேவா. சரி, இப்போ இந்த கேரக்டர்லாம் நம்ம ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணி ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அப்ளை பண்ணி நம்ம தெளிவாக பார்த்துருவோம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா /n.
ஸ்லாஷ் என் அப்படின்னா என்னது? நியூ லைன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்னது? பிரிண்ட். அதாவது என்னது? ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறோம். அது என்னதுன்னா விஜயந்தி கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு மெசேஜை நம்ம ஸ்க்ரீனில் காமிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ நமக்கு அவுட்புட்டில் எப்படி வரும்னா பாருங்கள், இப்போ விஜயந்தி அந்த லைனை படித்தோன்னே என்ன பண்ணிடும், நமக்கு ஸ்க்ரீன் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் அண்டர்ஸ்கோர் வருது பார்த்தீங்களா? விஜயந்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் அண்டர்ஸ்கோர் வருதா? ஏன்னா அங்கே தான் நமக்கு என்ன ஆகும், கர்சர் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? நமக்கு நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணோன்னே நமக்கு கர்சர் வந்து அந்த இடத்துல பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணோம், ஒரு கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை தான் மீன் பண்ணுது. ஓகேவா? இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த ஸ்லாஷ் என் அப்படிங்கிற இந்த எஸ்கேப் சீக்வன்ஸை பார்த்த உடனே, ஸ்லாஷ் என்ன என்னது? நியூ லைன். அப்போ இதை பார்த்தோன்னே என்ன பண்ணோம்னா இந்த பிளிங்க் ஆகிட்டு இருக்க கர்சரை என்ன பண்ணிடும், கீழே கொண்டு வச்சிரும், அடுத்த லைனுக்கு கொண்டு வந்து வச்சிரும். அதான் நியூ லைன். அப்போ ஸ்லாஷ் என்னோட வேலை என்னது, கர்சர் எங்கே இருக்கோ அங்கேருந்து அதை என்ன பண்ணிடும், அடுத்த லைனுக்கு ஸ்டார்டிங் கொண்டு வந்து வச்சிரும். ஸோ இப்போ இங்கே கொண்டு வச்சுட்டா இப்போ என்ன பண்ணும், அடுத்து கம்ப்யூட்டர். ஸோ இந்த வார்த்தையை பிரிண்ட் பண்ண போகுது. பிரிண்ட் பண்ணும்போது கர்சர் கடைசி எங்கே இருக்குது, கீழே வந்துட்டுல அடுத்த லைனுக்கு. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணும், கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், இங்கே கர்சர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அடுத்து என்ன பண்ணுது, ஸ்லாஷ் என் அந்த இதை பார்த்தோன்னே என்ன பண்ணிடும், ஓகே ஸ்லாஷ் என் நியூ லைன். அப்போ கர்சரை அடுத்த லைனுக்கு கொண்டு போகணும்னு என்ன சொல்லிடும். இப்போ கர்சர் என்ன பண்ணிடும், அடுத்த லைனுக்கு வந்துடும். சரியா? இப்போ இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும், பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அடுத்து என்ன பண்ணுது, இன்ஸ்டியூட். ஸோ இந்த வார்த்தையை பார்த்தோன்னா கர்சர் இப்போ கடைசி எங்கே இருக்குது, கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தை கீழே நியூ லைனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே தான் என்ன பண்ணணும், இன்ஸ்டியூட்டை அப்படிங்கிற வார்த்தையை பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி விஜயந்தி கம்பெனி இன்ஸ்டியூட் போட்டு இந்த மாதிரி ஸ்லாஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் தான் கிடைக்குது. ஸோ அந்த ஸ்லாஷன் எப்படி வேலை பண்ணுதுன்னு நம்ம இங்கே விஷுவலாக பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்லாஷனுடைய வேலை. நியூ லைன், கர்சர் எங்கே இருக்கோ அந்த கர்சர் என்ன பண்ணிடும், அப்படியே அடுத்த லைனுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கொண்டு வச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வர வார்த்தையை அந்த கர்சர் கடைசியாக இப்போ எங்கே வந்திருக்கு, நியூ லைனுக்கு வந்திருக்கு, அங்கே இருந்தால் பிரிண்ட் பண்ண தவிர மேலே இருந்து ப்ரீவியஸ்லேருந்து வராது. சரியா? நியூ லைனில் தான் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் என்னது, ஸ்லாஷனுடைய வேலை. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஸ்லாஷ் டி ஹரிசாண்டல் டேப். ஓகேவா? சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, நேம், அப்புறம் ஸ்லாஷ் டி, அப்புறம் கோலன், ஸ்லாஷ் டி ரக்ஸரின், அப்புறம் ஸ்லாஷ் என், ஏஜ், ஸ்லாஷ் டி, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ இது எப்படி நமக்கு ஸ்க்ரீனில் காமிக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வருது. இப்போ அவுட்புட்டில் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட்டு நேம் அதை பிரிண்ட் பண்ணிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டி. ஸோ ஸ்லாஷ் டி அப்படிங்கிற என்னது, ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர். இது வந்து என்ன பண்ணும், ஹரிசாண்டல் டேப்பை யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விடும். ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், கோலனை வச்சிரும். ஏன்னா ஸ்லாஷ் டிக்கு அப்புறம் என்ன இருக்குது, கோலன் தானே இருக்குது, கோலனை வைக்கும். அப்போ நேமுக்கும் கோலனுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. சரியா? உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி ரெட் கலர் டாட்லாம் வச்சு வராது. நான் உங்களுக்கு அந்த ஸ்பேஸுக்காண்டி உங்களுக்கு நான் மீன் பண்ணுறேன் அந்த இடத்த. ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டி. அப்போ என்ன பண்ணும், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுரும். அந்த கோலன்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணும், ரக்ஸரின் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பிரிண்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது, ஸ்லாஷ் என். ஸ்லாஷ் என்னை பார்த்தோன்னா என்ன பண்ணிடும், கர்சர் எங்கே இருக்கும், ரக்ஸரினுக்கு அந்த ரக்ஸரின் வார்த்தையை பிரிண்ட் பண்ணிவிட்டு அங்கே தான் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதை என்ன பண்ணிடும், அடுத்த லைனுக்கு கொண்டு வந்து வச்சிரும். அதான ஸ்லாஷனோட வேலை, கர்சர் எங்கே இருக்கோ அதை அடுத்த லைனுக்கு கொண்டு வந்து வச்சிரும். இப்போ அடுத்து ஏஜ். ஓகே, இப்போ கர்சர் எங்கே இருக்குது, கீழே இருக்குது, நியூ லைனுக்கு வந்துட்டு. ஓகேவா? அப்போ இங்கே தான் என்ன பண்ணும், ஏஜை பிரிண்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டி. ஸோ ஸ்லாஷ் டீயை பார்த்தோன்னா என்ன பண்ணும், ஓகே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கணும். ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணும், கோலனை வச்சிரும். ஓகேவா? கோலனுக்கு அப்புறம் ஸ்லாஷ் டி இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணும், மறுபடியும் கோலன்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து என்ன பண்ணும், இந்த 29 இங்கே பிரிண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நல்ல அந்த அவுட்புட்டை கூர்ந்து பாருங்கள். அந்த ஸ்லாஷ் டி போட்டதான் என்ன இருக்குது, ஸ்லாஷ் டி எங்கே போட்டிருக்கோமோ அந்த ஸ்லாஷ் டி போட்ட வார்த்தைக்கு இடையில ஸ்பேஸ் இருக்குது.
நேமுக்கும் கோலனுக்கும் நடுவு தானே ஸ்லாஷ் டி போட்டோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, நேமுக்கும் கோலனுக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஆனால் இப்போ இந்த அவுட்புட் என்ன நல்லா பாருங்க, அந்த கோலன் வந்து ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆர்டரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ஹரிசாண்டல் டேப்போட வேலை. நமக்கு ஒரு அவுட்புட்டோட இதை வந்து நமக்கு ஒரு அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக காமிக்கும். இதை நீங்கள் ஸ்லாஷ் டி போடாமல் கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும் தெரியுமா, அந்த கோலன் வந்து என்ன இருக்கும், இ முடிஞ்சு அந்த நேம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிரிண்ட் பண்ணிட்டு ஈக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கோம், கோலனை வச்சிருக்கோம். அந்த கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ரக்ஷினி அப்படிங்கிற வார்த்தையை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏஜுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படிங்கிற வார்த்தையை பிரிண்ட் பண்ணிட்டு ஈக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்கோம், கோலனை வச்சிருக்கோம். கோலனுக்கு அப்புறம் 29 ஒரு ஸ்பேஸ் விட்டு 29 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், அந்த கோலனை ஈக்குவலாக வராது, ஒரு மாதிரி கிராஸாக போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஹரிசாண்டல் டேப் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அந்த கோலன்லாம் ஆர்டராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் என்னது ஸ்லாஷ் டீயோடைய வேலை. ஸோ அந்த நடுவில் ஒவ்வொரு நான் டாட் போட்டுருங்க, இந்த மாதிரி ரெட் கலர் டாட்டு. ஸோ அது ஸ்பேஸ். ஓகேவா, உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி ரெட் கலர் டாட்லாம் வராது. நான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷுவலாக காமிக்கிறேன், இப்படி தான் ஸ்பேஸ் விடுது, ஸ்லாஷ் டீயோட வேலை இப்படி தான் ஸ்பேஸ் விடுதுன்னு அர்த்தம் அப்படின்னு காமிக்கிறேன். ஓகேவா, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட். உங்களுக்கு வந்து ஏதாட்டும் சிங்கிள் கோட்ஸ் போட்டு ஏதாட்டும் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டரை யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னது, நம்மகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இட் இஸ் ஏ டெஸ்ட் அப்படின்னு இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸில் போட்டிருக்குமா. ஸோ இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட் வந்து இட், ஸோ அந்த இட் அப்படிங்கிற வார்த்தையை பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கோட்ஸ் அப்படிங்கிற எஸ்கேப் சீக்வன்ஸை பார்த்துட்டு என்ன பண்ணும், இங்கே நமக்கு சிங்கிள் கோட்ஸை கொடுத்துரும். அடுத்து என்ன பண்ணும், மீதி இருக்கிற டெஸ்ட் ஃபுல்லானது எஸ் ஏ டெஸ்ட், இந்த வார்த்தை ஃபுல்லாக என்ன பண்ணிடும், அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். அவ்வளோதான். அப்போ இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு சிங்கிள் கோட்ஸ் வேணும், அதுக்காண்டி என்ன பண்ணுறோம், நம்ம இந்த எஸ்கேப் சீக்வன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, சரி. ஸோ இதே மாதிரி தான் அடுத்து என்னது, டபுள் கோட். எனக்கு டபுள் கோட்ஸ் வேணும், நான் ஒரு மெசேஜை காமிக்க போகிறேன், அதில் டபுள் கோட்ஸ் வச்சு காமிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஹீ சேட் ஹாய். ஸோ இப்படி தான் அவுட்புட் வரப்போகுது. இது எப்படி வருதுன்னு பார்க்குமா. சரி, அவுட்புட்டில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹீ சேடு. ஓகே, ஸோ அந்த மெசேஜ் அப்படியே போட்டு காமிச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு என்ன பண்ணியிருக்கோம், டபுள் கோட்ஸ் போட்டிருக்குமா. இந்த எஸ்கேப் சீக்வன்ஸை பார்த்தோன்னா என்ன பண்ணிடும், டபுள் கோட்ஸை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து என்னது, ஹாய். இதை பார்த்தோன்னா என்ன பண்ண ஹாயை பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்னது, டபுள் கோட்ஸ். ஸோ இதே என்ன பண்ணிடும், பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நமக்கு அவுட்புட் பார்த்தீங்களா, ஹீ சேட் டபுள் கோட்ஸ் போட்டு ஹாயின்னு வந்திருக்கா. ஸோ நான் வந்து டபுள் கோட்ஸை வந்து என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட்டுக்குள்ளே போட்டு நான் காமிக்க போகிறேன் அப்படின்னா என்னது, இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களால் டபுள் கோட்ஸே காமிக்க முடியும். ஓகேவா, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ். ஸ்லாஷ் பினா பேக் ஸ்பேஸ். ஸோ பேக் ஸ்பேஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், ஸோ இந்த இமேஜை பாருங்களேன், நம்ம ஒரு கம்ப்யூட்டரோட கீபோர்ட் இருக்குது. இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டர் கீபோர்டு கூட நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பாருங்கள், நான் அந்த பேக் ஸ்பேஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்கொயர் போட்டு காமிச்சிருக்கேன்னா சரியா. ஸோ இதுதான் என்னது, இந்த ஸ்லாஷ் பி அப்படிங்கிறடைய வேலை வந்து இந்த வேலை தான். ஸோ பேக் ஸ்பேஸோட வேலை என்னது, நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் பேக் ஸ்பேஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணும், இடது பக்கம் இருக்கிற வேல்யூவை ஒவ்வொன்றா எரேஸ் பண்ணும். நான் ஒரு வாட்டி அமுக்கலன்னா இடது பக்கம் இருக்கிற ஒரு வேல்யூவை எரேஸ் பண்ணும், நான் 2 வாட்டி தொடர்ந்து அமுக்கலன்னா 2 வேல்யூ எரேஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே நடக்க போகுது. ஸோ நான் ஒரே ஒரு ஸ்லாஷ் பி போட்டேன்னா நான் ஸ்லாஷ் பி போட்டதுக்கு இடது பக்கத்தில் இருக்கிற ஒரு வேல்யூ எரேஸ் பண்ணும். சரியா, சரி. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நான் இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட், ஸோ அந்த வார்த்தையை பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் பி. ஓகே, ஸ்லாஷ் பியை பார்த்தோன்னா என்ன பண்ணும், ஸ்லாஷ் பிக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ என்னது, டி. ஸோ அந்த டி என்ன பண்ணிடும், எரேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும், இந்த எக்ஸ் வந்து உட்காந்துரும். சரியா, சரி. ஸோ எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணாது. இப்போ ஸ்லாஷ் பி வந்து என்ன பண்ணும்னா ஒரு வேல்யூவை எரேஸ் பண்ணிட்டு எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கொண்டு வைக்காது, அப்படி பண்ணாது. அது ஒன்லி எரேஸ் மட்டும் தான் பண்ணும். எக்ஸ் அடுத்து இருக்கிறனால அது என்ன பண்ணுது, அந்த டி போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து உட்காந்துருது, அவ்வளோதான். சரியா, ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இதான் என்னது
/b இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டரோட வேலை. ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணுது, இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்லாம் வேலை பண்ணுது. ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நாம் பைத்தானில் பிரிண்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் இதோட வேலை என்னதுன்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, அதாவது இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு அவுட்புட்டை காமிக்க முடியும். எதில் காமிக்க முடியும்? கன்சோலில் காமிக்க முடியும். ஸோ கன்சோல் அப்படின்னு என்னென்னா, நீங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ண உடனே உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகி அதில் நீங்கள் அந்த அவுட்புட்டை பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதான் என்னது, கன்சோல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்னது, நம்ம இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் எதை கொடுக்குறோமோ அதை நமக்கு அவுட்புட்டில் காமிக்கும். சரியா? சரி, இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பைத்தானில் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதோட சின்டெக்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிரிண்ட் அப்படின்னு வார்த்தையை டைப் பண்ணிவிட்டு பிரிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஓப்பன் க்ளோஸ் அந்த ப்ராக்கெட் நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஸோ அந்த கண்டிப்பாக அந்த ப்ராக்கெட்டை போட்டுட்டு அந்த ப்ராக்கெட் கூட தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நல்லா இந்த சின்டெக்ஸை பாருங்களேன். பிரிண்ட்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு கடைசியாக க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு முடிச்சிருக்காங்களா, இதுக்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட்டு, அப்புறம் கமா போட்டு டாட் 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 கமா எஸ்இபி ஈக்குவல் டு கமா அடுத்து இஎன்டி, இப்படி ஒரு 3 இதாக பிரிக்கலாம். சரியா? ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் எனது பிரிண்ட், இதோடைய சின்டெக்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்ஜெக்டை கொடுக்க போகிறோம். சரியா? சரி, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், வாட் யூ வாண்ட் டு பிரிண்ட். நீங்கள் எதை பிரிண்ட் பண்ண போகிறீங்களோ அதான் ஆப்ஜெக்ட். நீங்கள் எதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி காமிக்க விரும்புகிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எதை காமிக்க விரும்புங்களோ அதை என்ன சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். ஸோ அப்போ என்னவா இருக்கலாம், அது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஒரு நம்பராக இருக்கலாம், ஒரு வேரியபிளாக இருக்கலாம், இப்படி எதுனாலும் இருக்கலாம் அது. ஓகேவா? ஸோ அதான் என்னது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே சின்டெக்ஸில் பாருங்களேன், அந்த க்ரீன் கலர் சர்க்கிளில் பாருங்கள், ஆப்ஜெக்ட் காமா டாட் 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 போட்டிருக்கணும். அப்போனா என்ன அர்த்தம், நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? எத்தனை மல்டிபிள் ஆப்ஜெக்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவாக இருக்கணும், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், வேரியபிளாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் நீங்கள் கொடுக்கும்போது அந்த அதே க்ரீன் கலர் சர்க்கிளில் பாருங்கள், அந்த க்ரீன் கலர் சர்க்கிளில் ஆப்ஜெக்ட் கமா டாட் டாட் போட்டுக்கணும். அப்போ என்னது, கமா போடணும். நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக கமா கொடுக்கணும். ஸ்க்ரீனை பார்த்தீங்களா, இங்கே கமா இந்த இடத்துல கொடுக்கணும். நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, ஆனால் ஆப்ஜெக்ட் எப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம், வேரியபிளாகவும் இருக்கலாம். இதை தாண்டி நிறைய டேட்டா டைப் இருக்குது தெரியுமா, லிஸ்ட்டு, டியூபிள், செட்டு, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்து வரப்போகிற வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி அது என்ன டைப்லனாலும் இருக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது இந்த ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ எக்ஸாம்பிள் பேசிக் பிரிண்ட், சிம்பிளாக ஒன்று பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. சரி, இதில் அந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது என்னதான், ஆப்ஜெக்ட். அது என்ன ஆப்ஜெக்ட் பாருங்கள், ஸ்ட்ரிங் போட்டிருக்கோமா. ஓகேவா? சரி, அப்போ என்னது ஆப்ஜெக்ட்னா என்னது, அது ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம், வேரியபிளாகவும் இருக்கலாம்னு சொன்னோம்ல. அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரிங் நம்ம எதுக்குள்ளே கொடுத்துருக்கோம், பிரிண்ட் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஓப்பன் க்ளோஸ், அந்த ஓப்பன் க்ளோஸ் அந்த ப்ராக்கெட் கூட என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரிங்கையே கொடுக்கணும். அப்படி கொடுக்குற நம்ம ஸ்ட்ரிங் அது என்னவா எடுத்துக்கிடும், ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிடும். சரியா? அப்போ நமக்கு அவுட்புட்டில் எப்படி வரும், ஹலோ வேர்ல்டுன்னு வந்துடும். சரியா? சரி, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குமா. சரி, பிரிண்டிங் மல்டிபிள் வேல்யூஸ். அப்போது நிறைய வேல்யூ கொடுக்க போகிறோம், பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, விஜயந்தி. இது என்னது, ஒரு ஸ்ட்ரிங்கு. எதுக்காண்டி இதை ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம், மேலே டபுள் கோட்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, விஜயந்திக்கு மேலே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோமா டபுள் கோட்ஸு. ஸோ டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி நடுவில் விஜயந்தின்னு கொடுத்துருக்கோமா. அப்போ இது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம்னா அது என்னவா எடுத்துக்கிடும், ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்,
கம்ப்யூட்டர். ஸோ இதுவும் என்னதான் ஸ்ட்ரிங்கு. ஏன் டபுள் கோட்ஸ் போட்டிருக்கோமா, அதனால ஸ்ட்ரிங். அப்போது விஜயந்திக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் கமா போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா? எதுக்காண்டி கமா போடுறோம்? ஏன்னா மல்டிபிள் ஆப்ஜெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், கமா போட்டு தான் இது வந்து வேறு ஆப்ஜெக்ட், இது வேறு ஆப்ஜெக்ட் பிரித்து காமிக்கக்காண்டி என்ன பண்ணுறோம், கமா போடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு அப்புறம் என்ன இருக்குது, இன்ஸ்டியூட்னு இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டருக்கும் இன்ஸ்டியூட்டுக்கு நடுவில் ஒரு கமா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கமா வந்து என்ன பண்ணும், பிரித்து காமிக்கும். அப்போ இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது தனி ஆப்ஜெக்ட், கமா அப்படிங்கிறது வேறு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்து கமா இன்ஸ்டியூட், இதுவே என்னது ஸ்ட்ரிங்கு தான். ஏன்னா டபுள் கோட்ஸ் போட்டிருக்கோமா, மேலே டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து தூத்துக்குடி, இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கமா போட்டு 628002, இது நம்பர். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குது, விஜயந்தி, கம்ப்யூட்டர், இன்ஸ்டியூட், தூத்துக்குடி, 4 ஸ்ட்ரிங் இருக்குது. ஒரே ஒரு நம்பர் தான் 628002. ஆனால் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் பாருங்க கமா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஏன்னா பிரித்து காமிக்கிறோம். ஸோ நமக்கு அவுட்புட்டில் எப்படி வரும், விஜயந்தி, கம்ப்யூட்டர், இன்ஸ்டியூட், தூத்துக்குடி, 628002, இப்படி தான் வரும். ஓகேவா? அப்போது நீங்கள் பிரிண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஏதாட்டும் ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு நம்பரை கொடுத்து அது என்னவா தான் எடுத்துக்கிடும், ஆப்ஜெக்டாக தான் எடுத்துக்கிடும். சரியா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னது, ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், வேரியபிளாக இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் வேரியபிள்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வேரியபிள்ஸை உள்ளே யூஸ் பண்ண போகிறோம். சரியா? சரி, இப்போ என்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. சரி, இப்போ இங்கே நேம் அப்படிங்கிறது என்னது, வேரியபிள் நேம். இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிள் நேமில் என்ன இருக்குது, ரக்ஸரின் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஸ்டோர் பண்ண வேல்யூ ரக்ஸரின் அப்படிங்கிற வேல்யூ வந்து என்ன டைப்பு, ஸ்ட்ரிங் டைப். ஏன்னா டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோமா, அதனால் ஸ்ட்ரிங் டைப். அடுத்து ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கோம், 29 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ 29 என்னது இன்டிஜர் டேட்டா டைப். ஏன்னா பாயிண்ட் வச்சு வரல, பாயிண்ட் வச்சு வராதனால அது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். ஓகேவா? அப்போ 29 அப்படிங்கிற இன்டிஜர் வேல்யூவை அங்கே ஸ்டோர் பண்ணுறோம். சரி, இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பிரிண்ட் என்ன பண்ணும், நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மை நேம் கோலன் போட்டிருக்கோம். ஸோ இந்த மை நேம் கோலன் இது எதுக்குள்ளே இருக்குது, டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டிருக்கோமா. அப்போ இது ஒரு ஸ்ட்ரிங்கு. சரியா? அப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? ஏன்னா உள்ள ஆப்ஜெக்ட் தானே கொடுக்க முடியும், பிரிண்ட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வர்றது ஆப்ஜெக்ட் தான். ஸோ இப்போ மை நேம் கோலன், ஓகே, பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து கமா போட்டு என்ன பண்ணியிருக்கோம், நேம் அப்படிங்கிற வேரியபிளை கொடுத்துருக்கோம். இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஏன்னா ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், வேரியபிளாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம நேம் அப்படிங்கிறது வேரியபிள். அப்போ இந்த பிரிண்ட் வந்து எப்படி தான் எடுக்கும், வேரியபிளை ஒரு ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணும். அப்போ நேம் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன இருக்குது, ரக்ஸரின் அப்படிங்கிற வேல்யூ இருக்கா, அதை இங்கே வச்சிரும். அடுத்து கமா போட்டு மை ஏஜ் கோலன். ஸோ மை ஏஜ் கோலன் எங்கே இருக்குது, ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ மை ஏஜ் கோலனை பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள வந்து ஸ்ட்ரிங்கு தானே, ஸோ ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிட்டு கமா போட்டு ஏஜ். ஏஜ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். அது எப்படி பிரிண்ட் வந்து என்ன தான் பண்ணும், அதை ஒரு ஆப்ஜெக்டை தான் எடுத்துக்கிடும். ஸோ ஏஜ் அப்படிங்கிற வேரியபிள் என்ன இருக்குது, 29. ஸோ அதை பிரிண்ட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கமா போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, மை நேமுக்கு கோலன் கமா நேம். ஏன்னா மை நேம் கோலன் இது வந்து ஸ்ட்ரிங்கு, அது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். நேம் அப்படிங்கிறது வேரியபிள், இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். அப்போ நான் இதில் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் நடுவில் கண்டிப்பாக கமா போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுடைய விதிமுறை. ஓகேவா? அப்போ நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குற எல்லாமே என்னது, ஆப்ஜெக்ட் தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம ஆப்ஜெக்ட் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்இபி ஈக்குவல் டு ஒரு ஒயிட் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. சரியா? ஸோ அந்த எஸ்இபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செப்பரேட்டர் பிட்வீன் மல்டிபிள் ஆப்ஜெக்ட். ஸோ என்ன பண்ணுது, நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட் கொடுப்பீங்க, அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில என்ன பண்ணும், இது என்ன பண்ணுது, ஸ்பேஸ் விடுது. சரியா? ஸோ எஸ்இபினா செப்பரேட்டர்னு அர்த்தம். நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில என்ன பண்ணும், அது வேலையை செய்யும். இப்போ டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், ஒரே எம்டி ஸ்பேஸ் தான். ஓகேவா?
ஸோ அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், இப்போ மை நேம் கோலன் ஸ்பேஸ் விட்டு ரக்ஸரின்னு வந்திருக்கும். அப்போ நடுவில் ஸ்பேஸ் வருது பார்த்தீங்களா, அது எப்படின்னா இந்த எஸ்இபி இந்த செப்பரேட்டர் தான் அந்த வேலையை பண்ணது. இப்போ நம்ம இதை பார்ப்போம். எக்ஸாம்பிள் யூசிங் செப்பரேட்டர்ஸ். சரி, செப்பரேட்டர் என்ன பண்ணும், மல்டிபிள் ஆப்ஜெக்ட் கடையில் என்ன பண்ணும், அதோட வேலையை செய்யும். டிஃபால்ட் வேல்யூ ஸ்பேஸ் தான். சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2025 2025 இது என்னது, ஒரு ஸ்ட்ரிங்கு. ஏன் இதை ஸ்ட்ரிங்கு சொல்கிறோம், டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோமா, அதனால ஸ்ட்ரிங்கு. கமா போட்டு 05 இதுவும் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா, சரி. அடுத்து கமா போட்டு 04 இதுவும் ஸ்ட்ரிங். இதை எப்படி எடுத்துக்கணும், ஆப்ஜெக்டாக தான் எடுத்துக்கணும். யார், பிரிண்ட். சரி, கமா போட்டு இப்போ எஸ்இபி ஈக்குவல் டு இதுக்குள்ள மைனஸ்னு கொடுத்துருக்கோம். சரியா, அப்போ என்ன பண்ணுறேன், டிஃபால்ட் வழி ஸ்பேஸ் தானே, நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஸ்பேஸ் வேண்டாம், மைனஸ் கூட நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் அதை ஓவர் ரைட் பண்ணிட்டேன். அப்போ இது எப்படி நடக்கணும், இப்போ அவுட்புட்டில் பாருங்களேன். இப்போ 2025 இந்த ஸ்ட்ரிங்கை பார்த்து என்ன பண்ணிட்டு இங்கே பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து 05 பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்இபியில் இப்போ என்ன கொடுத்துருக்கோம், மைனஸ் கொடுத்துருக்கோமா. ஸோ அது மைனஸை பிரிண்ட் பண்ணிடும். எதுக்காண்டி மைனஸை பிரிண்ட் பண்ணது, இப்போ 05 பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா, இப்போ எதுக்காண்டி மைனஸ் பிரிண்ட் பண்ணதுன்னா 2025 2025 05 ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் கிடையாது தான் அது வேலை பண்ணும். செப்பரேட்டர் வந்து ஏன்னா மேலே பாருங்க, செப்பரேட்டர் பிட்வீன் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் கடையில் தான் என்ன பண்ணும், அதோட வேலையை செய்யும். அப்போ இங்கே 2025 05 ரெண்டுமே என்னது, ஆப்ஜெக்ட் தான். அப்போ அதுக்கு நடுவில் தானே வேலை பண்ணும். ஸோ மைனஸ் அதுக்கு நடுவில் தான் அப்ளை ஆகும். ஓகேவா, நீங்கள் மைனஸ் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் என்ன சிம்பிள் கொடுத்தாலும் அது ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் தான் வரும். மைனஸுக்கு பதிலாக அந்த வேல்யூ வரும், அந்த கேரக்டர் சிம்பிள் வந்து உட்காரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா -04. ஓகேவா, இதுக்கப்புறம் மைனஸ் வரும். 04க்கு அப்புறம் மைனஸ் வராது. 04க்கு அப்புறம் நீங்கள் ஏதாட்டும் ஆப்ஜெக்ட் கொடுத்துருந்தீங்கன்னா மைனஸ் வந்துடும். ஏன்னா செப்பரேட்டர் என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட் இடையில தான் அதோட வேலையே பண்ணும். சரியா, இப்படிதான் என்ன பண்ணுது, எஸ்இபி அப்படிங்கிற இந்த செப்பரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. எதுக்குள்ள, பிரிண்ட்டுக்குள்ள. ஸோ நீங்கள் சில ப்ரோக்ராம்ல பார்க்கலாம், பிரிண்ட்டுக்குள்ள இந்த எஸ்இபி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க, செப்பரேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, செப்பரேட்டர் இப்படி தான் வேலை பண்ணணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா எண்டு, இஎன்டி அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இதோடைய டிஃபால்ட் வேல்யூ /n. /n என்னது, நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டரில் படிச்சிருப்போம். /n நியூ லைன் அர்த்தம். ஓகேவா, சரி. ஸோ எண்டு என்ன பண்ணும்னா, வாட் டு பிரிண்ட் அட் தி எண்டு. நீங்கள் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் என்னத்தை நீங்கள் காமிக்க போகிறீங்க, என்ன நடக்கணும். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டேன், அது முடியும் போது எனக்கு என்ன நடக்கணும். ஸோ அதான் என்னது, இந்த எண்டு வந்து அந்த வேலையை பண்ணும். செப்பரேட்டர் வந்து நடுவில் தான் வேலை பார்க்கும், ஆப்ஜெக்ட் நடுவில் தான் வேலை பார்க்கும். எண்டு வந்து ஃபுல் பிரிண்ட் மெசேஜ் பண்ண எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில் தான் என்ன பண்ணும், அதோட வேலையை செய்யும். டிஃபால்ட் வந்து என்னதுன்னா நியூ லைன். /n என்னது, நியூ லைன். சரியா, சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். சரி, யூசிங் எண்ட் டிஃபால்ட் வேல்யூ என்னது /n, அதாவது நியூ லைன். இப்போ நான் வந்து எண்ட் யூஸ் பண்ணவே இல்லை. என்னுடைய இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், வித்தவுட் யூசிங் எண்ட் கீழே 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பிரிண்ட் ஹலோ, அதுக்கு கீழே பிரிண்ட் வேல்ட். நான் எங்கேயுமே எண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னு பார்க்குமா. சரி, ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட்டை பிரிண்ட் பண்ணுது. இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஹலோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங் என்னவா தான் எடுத்துக்கிடும், ஆப்ஜெக்டாக தான் எடுத்துக்கிடும். சரியா, அப்போ ஹலோ அப்படிங்கிற பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு பிரிண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாருங்க, ஹலோ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்கோர் வருதா, ஒரு சின்ன மைனஸ் மாதிரி வருதா. இதான் என்னது, அந்த கர்சர். அந்த கர்சர் என்ன பண்ணும், ஹலோ அப்படிங்கிற வார்த்தையை பிரிண்ட் பண்ணிட்டு இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். சரியா, அது என்ன பண்ணிடும், அப்படியே அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துடும். எதுக்காண்டி அடுத்த லைனுக்கு கொண்டு வருதுன்னா, இந்த பிரிண்ட்டுக்குள்ள என்ன இருக்கு, ஹலோக்கு அப்புறம் என்ன பண்ணும், எண்ட் என்ன பண்ணும், /n தானே வச்சிருக்கேன். எண்டோடைய டிஃபால்ட் வழி /n தானே, எண்ட் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிரும். நம்ம எண்ட் மென்ஷன் பண்ணாட்டினாலும் பைத்தன் என்ன பண்ணிடும், எண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக வேலை பண்ணும்போது என்ன பண்ணும், எண்டோட வேல்யூ என்னது, டிஃபால்ட் வேல்யூ /n. அப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த கர்சரை கீழே கொண்டு அடுத்த லைனில் வச்சிரும். இப்போ அடுத்து என்ன பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே என்ன பண்ணிடும், வேல்ட் அப்படிங்கிற வார்த்தையை பிரிண்ட் பண்ணிடும்.
இப்படி தான் என்னது ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகுது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு இதுவும் என்னது ஒரு ஸ்ட்ரிங்கு தான். ஸோ நீங்கள் பிரிண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்கன்னா அது என்னவா தான் எடுத்துக்கிடும், ஆப்ஜெக்டாக தான் எடுத்துக்கிடும். சரியா? சரி. இப்போ வித்தவுட் யூஸிங் எண்டு, நான் இல்லை எண்டு எதுவுமே யூஸ் பண்ணலாம், அதனால என்ன ஆகுது, அவுட்புட் கீழே கீழே வந்துடும். நீங்கள் பிரிண்ட் போட்டோன்னே கீழே கீழே வந்துடும். அடுத்த லைன் தான் புதுசாக பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வித் யூஸிங் எண்டு, நான் இப்போ இல்லை எண்டு யூஸ் பண்ண போகிறேன். கீழே பாருங்களேன், பிரிண்ட் ஹலோ. அப்போ என்ன பண்ணும், ஹலோ அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து பாருங்க எண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் முக்கியம். ஸோ எண்டை பார்த்தோன்னா என்ன பண்ணிடும், எண்டுக்கு அப்புறம் சின்னதாக ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா. சரி, அப்போ என்ன பண்ணும், எண்டுடைய டிஃபால்ட் வேல்யூ என்னது /n. நம்ம என்ன பண்ணிட்டோம், எனக்கு /n வேண்டாம், சின்னதாக ஸ்பேஸ் மட்டும் விடுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணும், ஸ்பேஸ் மட்டும் இங்கே இருக்கும். இப்போ இங்கே இருக்கா, இங்கே தான் என்ன பண்ணும், கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்குமா, அந்த பிளிங்க் ஆகிற கர்சர் என்ன பண்ணும், ஒரு ஸ்பேஸ் தள்ளி என்ன பண்ணும் வைக்கும், இங்கே கொண்டு வச்சிரும், கீழே போகாது, ஒரு ஸ்பேஸ் தள்ளி கொண்டு வைக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், எண்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம், எம்டி ஸ்பேஸாக ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் விட்டுருக்கோம். கீழே போகணும் என்ன பண்ணும், /n தான் கீழே போகும், நம்ம அங்கே /n கொடுக்கல, ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்பேஸ் தள்ளி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட்டுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம், வேல்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன பண்ணும், வேல்டை பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஏன் வேல்டு இங்கே பிரிண்ட் பண்ணுது, ஏன்னா இங்கே தானே அந்த கர்சர் இருக்கு, ஒரு ஸ்பேஸ் தள்ளி தானே கர்சர் இருக்கு, அதனால வேல்டை அங்கே தான் பிரிண்ட் பண்ணும். சரியா? ஸோ கர்சர் எங்கே இருக்கோ அங்கே தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ கர்சர் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்பேஸ் தள்ளி வச்சதுனால வேல்டை ஒரே லைனில் வந்துட்டு பார்த்தீங்களா. இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா, அந்த எண்டை நம்ம இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம் பார்ப்போம் பைத்தானில், இந்த பிரமிடெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா, ஸ்டார் போட்டு, அப்போ இந்த எண்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, இப்படி தான் இதான் பிரிண்ட் ஃபங்க்ஷனுடைய வேலை. சரியா? ஸோ அப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் கொடுப்பாங்க, ஆப்ஜெக்ட்டு, அப்புறம் எஸ்இபின்னு ஒன்று கொடுப்பாங்க, அப்புறம் எண்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது, மல்டிபிள் ஆப்ஜெக்ட் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் கொடுக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் நடுவில் கண்டிப்பாக என்ன பண்ணணும், கமா கொடுக்கணும். எஸ்இபி எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், எனக்கு ஆப்ஜெக்ட் கடையில் ஏதாட்டும் வேலை நடக்கும்னா எஸ்இபி. எண்டு எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், எனக்கு எல்லாமே பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி எனக்கு ஏதாட்டும் வேலை நடக்கும்னு என்ன பண்ணுவோம், எண்டை யூஸ் பண்ணுவோம். இதுதான் பிரிண்ட் ஃபங்க்ஷனுடைய வேலை. ஓகேவா?